strong. Hello friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் பிடபிள்யூ சர்டிஃபைட் எனர்ஜி ஆடிட்டர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா பிடபிள்யூ அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிடபிள்யூ அப்படிங்கிறது என்னென்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வர ஒரு ரெகுலேட்டரி பாடி. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்தியாவில் எனர்ஜி இன்டென்சிட்டி வந்து இந்தியன் எக்கனாமியில் எனர்ஜி இன்டென்சிட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுற எனர்ஜி கன்சப்ஷனாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேட்டரி பாடி. ஸோ இவங்க வந்து என்னென்னா டிசிஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி. டிசிஸ் அப்படின்னா என்ன, டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு செக்டர், என்னென்ன செக்டர் வந்து ஹைலி எனர்ஜி கன்சப்ஷன் போயிட்டுருக்கோ அந்த செக்டர்ஸை தான் டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ண டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அலுமினியம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், cement based industries, and then chlor based industries, fertilizer, iron and steel, pulp and paper, thermal power plants, textile. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்க கேட்டகரைஸ் பண்ணி ஸோ அதிகமான எனர்ஜி கன்சப்ஷன் வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இப்போது எப்படி வந்து இந்த எனர்ஜி கன்சப்ஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரிலாம் குறைச்சா ஸோ சச் தட் நமக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த எனர்ஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து நமக்கு வந்து குறையும். அட் த சேம் டைம் அந்த எனர்ஜியை மற்ற இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ், இந்த பிடபிள்யூவோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பேட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் மூலமாக இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் பை பேட்? பேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட். ஸோ இந்த பர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த பேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால என்ன வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இஎஸ்சி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம், இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பர்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து எனர்ஜி ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ணும். ஒன்ஸ் அவங்க அந்த எலிஜிபிலிட்டியை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்னிங் சர்டிஃபிகேட்ஸை வந்து ஆஸ் லைக் ட்ரேடிங், அந்த ஷேர்ஸ் இந்த மாதிரி இது மாதிரி அவங்க வந்து அந்த ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இந்த இஎஸ்சர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெகுலேட் பண்ணுறது என்ன ஒரு ஃபோரம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். அவங்க தான் இந்த மார்க்கெட் ரெகுலேட்டர். அண்ட் தென் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அவங்கிறவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிசிஸை வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்களோட அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபோரம் பார்த்திங்கன்னா இந்த போசோகோ அப்படின்ட்டு பவர் சிஸ்டம் கோஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்க இந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் அச்சீவ் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனி 1 வந்து எனர்ஜி கன்சப்ஷன் லெவலில் குறைச்சி எலிஜிபிள் ஆகி ஒரு சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை மல்டிபிள் அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் வால்யூம்ஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்ஸை. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து என்ன பண்ணலான்னா யார் வந்து ஸ்கேர்சிட்டி அதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்க வந்து அதை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த ட்ரேட் நடக்கிற அந்த 2 ஃபோரம் பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் அண்ட் பிஎக்ஸ்ஐஎல் அப்படின்ட்டு. ஸோ ஐஇஎக்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், அண்ட் பிஎக்ஸ்ஐஎல் அப்படிங்கிறது பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது. சரி, ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி இந்த பேட் சைக்கிளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஃபஸ்ட் பேட் சைக்கிள் 1 அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட் இந்த இயர் 2015. இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 478 இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், 8 செக்டர்ஸ், நம்ம முன்னாடி பார்த்த அந்த 8 செக்டர்ஸில் 478 இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸில் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதோட டார்கெட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.05, அதாவது வந்து M2 அப்படின்னு கொடுப்பாங்க, மில்லியன்ஸ் டன்ஸ் ஆஃப் ஆயில் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து குறைக்கணும். டோட்டல் இதில் வந்து 4.05 வந்து குறைக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு பேட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எவ்வளோனா 38.25 lakhs சர்டிஃபிகேட்ஸ் வந்து 306 டிசிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க வந்து எலிஜிபிள் ஆகிட்டு இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா 110 டிசிஸ் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுற சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இது எலிஜிபிள் ஆகிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து செல் பண்ணுற ஸ்டேட்டில் இவங்க இருக்காங்க.
இந்த 110 டிசிஸ் வந்து இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட் வந்து இந்த பிடபிள்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுதான் இந்த ஃபேக்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த பேட் சைக்கிள் 1ல் வந்து கிட்டத்தட்ட 31 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி மானிட்டரி இதில் பார்த்தீங்கன்னா 9,500 crores வந்து எனர்ஜி கன்சப்ஷனில் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிடபிள்யூவோட ஒரு எக்ஸிக்யூஷன். ஓகே, அதுக்கடுத்து பேட் சைக்கிள் 2 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் இன் 2016. இது வந்து அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு இது வந்து இந்த பேட் சைக்கிள் 2 அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டார்கெட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஓவரால் எனர்ஜி கன்சப்ஷன் ரிடக்ஷன் வந்து என்னென்னா 621 யூனிட்ஸ் வந்து என்னென்னா 8.869 வந்து M2 வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுதான் அவங்களோட டார்கெட். பேட் சைக்கிள் 2ல் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு 3 செக்டர்ஸ் வந்து இந்த காமனாக உள்ள 8 செக்டர்ஸ்லேருந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுற ரயில்வேஸ், டிஸ்காம்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட் சைக்கிள் 3 அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் இந்த இயர் 2017. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு அகெயின் த டார்கெட் வந்து 1.06 M2 அப்படிங்கிறது வந்து இது பண்ணோம். அண்ட் தென் எவ்ரி இயர் இந்த வந்து பேஸ்ட் ஆன் த ரோலிங் சைக்கிள் இதை வந்து அவங்க வந்து டார்கெட் செட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ்க்காக. ஸோ இப்போது இதில் இந்த எனர்ஜி ஆடிட்டர்ஸ் மேனேஜர்ஸ்க்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்லைன் டேட்டா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மெஷின்ஸில் இந்த மெஷின்ஸோட பேசிக் டேட்டாஸ், அது பேசிக்காக எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது, ஒரு எனர்ஜி ஆடிட் அப்படிங்கிறது பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அந்த எனர்ஜி ஆடிட் பண்ணிவிட்டு பேசிக்காக எவ்வளோ ஆகுது, இதிலேருந்து நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம், என்னென்ன நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ வந்து கன்சப்ஷன் ரேட் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா வேணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க வந்து இவங்களை டெப்யூட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணும். ஸோ அவங்களோட ரோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு ஆனுவல் ஆக்டிவிட்டி பிளான் அப்படிங்கிறது எனர்ஜி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனர்ஜி கன்சர்வேஷன் செல் அப்படிங்கிறது ஒரு ஃபர்முக்குள்ளே அவங்க வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ரிலவெண்ட் டு மானிட்டரிங் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், அந்த ப்ராசஸ் கண்ட்ரோலையும் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை மானிட்டர் பண்ணி ப்ராசஸ் கண்ட்ரோலை வந்து நீங்கள் கவர்னிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ஆடிட் எஃபிஷியன்சி வந்து த்ரூ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக அதை வந்து எனர்ஜி ஆடிட்டோ இல்லை எனர்ஜி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்க்கான விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஃபிஷியன்சி, அது எனர்ஜி வந்து எவ்வளோ வந்து கன்சியூம் பண்ணுது, எஃபிஷியன்சி குறையாமல், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்னலாக வந்து எஜுகேட் பண்ணணும் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எனர்ஜி ரிடக்ஷனுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணும், ஒர்க் ஷாப் மாதிரி அவங்களுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் மெத்தடாலஜி வந்து அவங்க வந்து டிரைவ் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி மேனேஜர்ஸ்க்கான ஸ்கோப். ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னா எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி மேனேஜர்ஸ் வந்து சர்டிஃபைட் பை பிடபிள்யூ அப்படிங்கிறவங்களை வந்து டெப்யூட் பண்ணி பண்ணணும். இதுக்கான ஆடிட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் நிறையா இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆடிட்டர் சர்டிஃபிகேஷன் முடித்தவங்க வந்து என்னென்னா ஸோ டைரெக்ட்லி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் டெப்யூட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி ஆடிட் நடத்துகிறவங்க வந்து ஹையர் பண்ணி அவங்க மூலமாக நமக்கு வந்து இன்கம் பார்க்கலாம். ஸோ இதோட ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மினிமம் 6 lakhs per annum to 15 lakhs வரையும் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எனர்ஜி ஆடிட்டர்ஸ்க்கான ஸ்கோப் அண்ட் மேனேஜர்ஸ்க்கான ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆர் இஃப் யூ ஆர் கம்மிங் வித் சம் சஜஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ரீச் அஸ் த்ரூ த இமெயில் ஐடி techandkalvi@gmail.com. வாழ்க வளமுடன்.